ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, நீர் நல்லவரப்பா. நீர் எங்களை விசாரித்து எங்களுக்காக யாவற்றையும் செய்கிற நல்ல தேவனே அப்பா. எங்களுக்காக நீர் எங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே, எங்களுடைய வேலைகளை மாத்திரம் நாங்கள் செய்து எங்கள் கவலைகளை எல்லாம் உம்மீது வைக்க கிருபை செய்யும். நீர் வாக்களித்தபடியே இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிட்டரலும். ஏசப்பா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசப்பா, டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால், இன்பம் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிவேன், ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன், அந்த நாடு சுதந்தரிப்பேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்றும் நான் மறவே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்றும் நான் மறவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீர் துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால், இந்த தேகம் அழியும் கூடாரும், இதை நம்பி யார் பிழைப்பார்? இந்த தேகம் அழியும் கூடாரும், இதை நம்பி யார் பிழைப்பார்? என் பிதா வீட்டின் வாசஸ்தலங்களுண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்களுண்டு, இயேசுவோடு குடியிருப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால், வீணை நாதம் தொனித்திடும் நேரம் பரதீசு அழிக்கப்படும். வீணை நாதம் தொனித்திடும் நேரம் பரதேக அழிக்கப்படும். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவர், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி கிருபையை பற்றி கொள்ளுவோம். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் நமக்கு அளிக்கப்பட்ட
அவருடைய கிருபையினாலே சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் நமக்கு சமாதானத்தை தந்தருள்வார் ஆக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கரம் பிடித்து நடத்திய நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து தாமே இந்த மாதத்திலும் கடைசி நாள் வரையும் நம்மை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதங்களில் மேலானது கிருபை. ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்க அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது இருப்பது மிகவும் அவசியம். கிருபை இழந்த சவுல் ராஜா வாழ்நாள் எல்லாம் கர்த்தரின் முகத்தை காணும் பாக்கியத்தை இழந்தான். கர்த்தர் முகம் நமக்கு மறைக்கப்படும் பொழுது நமது நித்தியம் கேள்விக்குறியாகிவிடும். கர்த்தரின் கிருபை இல்லாமல் பாவ மன்னிப்பும் பரிசுத்த ஜீவியமும் கடினமாகிவிடும். கர்த்தரின் கிருபை பாவத்தை செயலற்று போக செய்கிறது. கிருபையை இழந்தவர்களை பாவம் ஆண்டு கொள்கிறது. நம்முடைய ஆத்துமாவில் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவத்தை நீக்குவதற்கு கிறிஸ்துவை தவிர வேறு வழி இல்லை. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். கர்த்தரின் வேதம் அநீதிகள் அகற்றப்பட்ட ஆத்துமாக்களே நீதிமான்கள் என்ற தகுதியை பெறுகிறது. நம்மை நீதிமானாக்குவதின் நோக்கம் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து தேவனோடு சதா காலமும் பிரகாசிப்பதற்காக. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தரின் மெய்யான கிருபை என்பது நித்தியமானது, அது விலகாதது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரின் கிருபையை யாரும் அளவிட முடியாது, அது மாறாதது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. அது பூமியில் இல்லாதது. பரலோக பிதாவின் சந்நிதியில் இருந்து இறங்கி புறப்பட்டு வரக்கூடியது. அது நமது சத்துருக்களையும் பாவத்தையும் பிசாசையும் மேற்கொள்ளும் வல்லமையுள்ளது. அது கிறிஸ்துவினால் உள்ளது. கிறிஸ்துவே மெய்யானவர். அவரது வார்த்தைகள் மெய்யான ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மை நடத்தும். கிருபைக்குள் இருக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பாவம் அழிக்க முடியாது. கர்த்தரின் பாதுகாப்பில் இருக்கும் பாக்கியத்தை கிருபை நமக்கு பெற்று தருகிறது. பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று வார்த்தையை கர்த்தரின் இரக்கத்தை பெற சிறந்த வழியாக இருக்கிறது. கிருபை என்பது பாவத்தை அழிக்க கர்த்தர் பயன்படுத்தும் வல்லமை. பாவம் கிருபைக்கு எதிரானது, கிருபை பாவத்திற்கு எதிரானது. பெருமையுள்ள அனைவரும் கிருபை கதவை அடைக்கிறார்கள், தாழ்மையுள்ள அனைவரும் கிருபைக்கு கதவை திறக்கிறார்கள். கிருபை கதவை திறப்பவர்களுக்கே தேவ பிரசன்னத்தில் களி கூர்ந்து மகிழ்வார்கள், அதை பாக்கியமாக கருதுவார்கள். கதவை அடைப்போர் மாயையில் மனதை பதித்து கிருபையை நித்தியமாக இழந்து போவார்கள். கிருபையை விரும்புகிறவர்கள் காலை நேரம் புது கிருபையை தருவார். பல வருடமாக தீராத வியாதிக்கும் நொடி பொழுதில் விலகும்படி அருள் செய்வார். சத்துருக்கு மேலாக வல்லமையும் அதிகாரத்தையும் தருவார். ஜெபிக்க கிருபை தேவை, உபவாசிக்க கிருபை தேவை, பிரசங்கம் பண்ண கிருபை தேவை, பிரயாணப்பட கிருபை தேவை, பரலோகம் செல்ல கிருபை தேவை, பரிசுத்தமாக பார்க்க கிருபை தேவை, பரிசுத்தமாக பேச கிருபை தேவை, பரிசுத்த ஆவியின் கருத்தில் இருக்க கிருபை தேவை, தீர்க்கதரிசியுடன் வாழ கிருபை தேவை, ஆரோக்கியமாக வாழ கிருபை தேவை. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனிதனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது.
வெள்ளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஆகையால் நாம் நம் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்கள் நாம் முன்னே நம் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படியே இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தர். ஆகையால் நாம் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. 1 பேதுரு 13:16 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கடைசி காலங்களில் பலவிதமான பாவ சோதனைகள் மனிதர்களுக்கு விரோதமாக சத்துரு கொண்டு வந்தாலும் நாம் கலங்காமலும் கர்த்தரின் கிருபைக்கு கீழ்ப்படிந்து இருந்து கர்த்தருடைய வேலையை செய்யும் பொழுது கர்த்தரின் வருகை சமீபமாக உள்ளது. நமது ஆத்துமாவையும் நமது மூலமாக கர்த்தரிடம் வந்த ஆத்துமாக்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்கள் எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாய் இருக்கும் என்று கர்த்தரின் வாக்குத்தத்தம் நமது வாழ்விலும் நிறைவேறும். கிருபை இல்லாமல் பரலோகத்தில் நுழைய முடியாது. எவ்வளவு உண்மையோ அதுபோல கிருபையை இழந்தவர்களும் பரலோகத்தில் நுழைய முடியாது என்பதும் வேதம் காட்டும் வெளிச்சமாக உள்ளது. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்ப கலக்கம் உண்டாகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவோம். அவர் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். கிருபையால் இரட்சிப்பு என்ற சாட்சியை கொடுக்கும் அதே வேத புத்தகம் கிருபை இழந்தால் இரட்சிப்பினால் எந்த பயனும் இல்லை என்றே கூறுகிறது. அக்கிரமக்காரரில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2:5 துதிப்பதும் ஜெபிப்பதுமே மேலான கிருபையை பெற்றுத்தரும். பிரசங்கம் பண்ணுபவர்கள் கர்த்தரின் சித்தப்படியும் திட்டப்படியும் பிரசங்கிக்கும் போது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கிறிஸ்து மகிமைப்படுவார். இன்னும் அதிக கிருபையை தருவார். தலைமுறை தலைமுறையாக நம் பெயர் நிலைக்கும்படி ஆசீர்வதிப்பார். அவரது வருகையில் அழைத்து செல்லுவார். அழியா வாழ்வை நமக்கு பரிசாக தருவார். முதலாவது நம் மனதில் பதிக்க வேண்டிய ஒன்று, கர்த்தர் சொல்லும் வார்த்தைகள் நிறைவேறும். கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவாரானால் அது நிறைவேறும். ஆனால் கர்த்தர் சொல்லாத ஒன்றை கர்த்தர் சொன்னார் என்று தேவ தூதனோ தேவ மனுஷர்களோ சொல்ல துணியும் போது கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. முதலாவது கர்த்தர் எதை சொல்லுவார் எதை சொல்ல மாட்டார் என்பதை பரிசுத்த வேதாகமம் முழுவதும் நாம் வாசித்து பார்த்து தெளிவு அடையலாம். கர்த்தர் மனிதர்களை பார்த்து பேசின வார்த்தைகள்
கர்த்தர் தன்னை பற்றி கூறின வார்த்தைகள், நான் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன். அப்படியே அவர் உயிருடன் எழுந்தார். லாசருவை நான் உயிரோடு எழுப்புவேன் என்றார். அப்படியே அவனை உயிரோடே எழுப்பினார். நான் உலகத்தை நியாயம் தீர்க்க இறங்கி வருவேன் என்றார். ஆனால் இதுவரை கர்த்தர் இறங்கி வரவில்லை. எப்பொழுது வருவார் நமக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதுபோல பேதுரு இன்று இரவு சேவல் 2 தரம் கூவும் முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்றார். அது அப்படியே அன்று இரவே நடந்தது. நீ கடலுக்கு போய் தூண்டில் போடு, முதலில் அகப்படும் மீனின் வாயிலே வெள்ளிக்காசை காண்பாய் என்றார். அப்படியே கண்டார். கர்த்தர் நேரடியாக சொன்ன வார்த்தைகள் மட்டுமல்லாமல் தனது தூதர்களை அனுப்பி சொன்ன வார்த்தைகளையும் வேதத்தில் இடம்பெற்று உள்ளது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வரும் கொர்நெலியு வீட்டில் மத்தியானம் அவன் ஜெபம் செய்து கொண்டிருந்த நேரம் தேவதூதன் மூலமாக சொன்ன வார்த்தை. அதுபோல அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் தூதனை அனுப்பி எழுந்திரு என்று அவனை எழுப்பி அவனை விடுதலை ஆக்கின சம்பவம் வேதத்தில் இடம்பெற்று உள்ளது. அது மட்டுமல்ல, கர்த்தர் பேதுரு மூலமாக பேசின வார்த்தைகளும் இடம்பெற்று உள்ளது. மரித்த தபித்தாளை பார்த்து எழுந்திரு என்றான். அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் பவுல் எலிமாவை பார்த்து, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் முழுவதும் கர்த்தர் தனது தூதனை அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்தினவைகளையே அதில் இடம்பெற்று உள்ளது. கர்த்தருடைய வார்த்தையை நேரடியாக வரலாம், தேவ தூதர்கள் மூலமாகவும் வரலாம். தேவன் நேரடியாக சந்தித்து பேசின எழும்பிய தீர்க்கதரிசிகள் மூலமும் வரலாம். கர்த்தர் ஏன் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்? அவர் தமது எஜமானுக்காகவும் நமது பரம பிதாவுக்காகவும் இருப்பதாலும் நாம் அவரை அறிந்து கொண்டு அவருடைய வழிகளில் நடந்து நித்திய நரகாக்கினைக்கென்று அவரது கிருபையால் தப்பி பிழைத்து நித்திய வாழ்வை சுதந்தரிக்கவே அப்படி செய்கிறார் என்றான். மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். சாத்தான் ஏன் தன்னை மனிதர்களுக்கு வெளிப்படுத்தாமல் மறைந்து இருக்கிறான் என்றால், அவன் நமது பரமபிதாவுக்கும் நமக்கும் எதிராக கலகம் செய்து தேவ கோபாக்கினியினால் விழுந்து பரலோகத்தில் தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த தனது மகிமையான ஸ்தானத்தில் இருந்து தள்ளப்பட்டதாலும் கர்த்தருடைய பரலோக வீட்டிற்குள் மறுபடியும் அவனால் பிரவேசிக்கும் வாய்ப்புகளை அவன் இழந்து போனதினாலும் அநேகரை அவன் கர்த்தரை விட்டு பிரிந்து நரகாக்கினையிலே விழச் செய்து கர்த்தருடைய வேதனையை கொடுக்கவுமே அவன் அப்படி செய்கிறான். தான் ஒரு தீய வல்லமையை என்பதை மனிதர்கள் யாரும் கண்டுபிடித்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவன் நான் நல்லவன் என்று, மனிதனுக்கு எந்த தீமையுமே செய்யாதவன் என்று மாயையை காண்பித்து கொண்டு அநேகரை அழித்து போடுகிறான். இதையே ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் என்றும் பட்சிக்கிற ஓநாய்கள் என்றும் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15 கூறுகிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருவானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். கர்த்தருடைய வார்த்தையும் சத்துருவின் வார்த்தைகளையும் பகுத்து அறிவது எப்படி என்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நோவா பேரழிவுக்கு தப்பினார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட மோசே பல லட்சம் தேவ ஜனங்களை அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட எலியா ஜனங்களை பரிசுத்தமான வழிக்கு வழி நடத்தினார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட சாமுவேல் இஸ்ரவேலரை நியாயம் விசாரித்தார். இவை அனைத்துமே
நன்மையானவைகளே. ஆனால் சாத்தான் சத்தத்தை கேட்ட ஏவாள் வேதனை அடைந்தாள், ஏமாற்றம் அடைந்தாள், மன சமாதானம் இழந்தாள், பயந்து ஒளிந்து கொண்டாள், மரணம் அடைந்து தேவ சாயலை இழந்தாள். சாத்தானுடைய சத்தத்தை கேட்ட யூதாஸ் பண ஆசைக்கு இடம் கொடுத்து பரிசேயர் கூட்டத்தோடு சேர்ந்து இயேசுவை காட்டி கொடுத்தான். முடிவு அகால மரணம். நம்மை வெட்கப்படுத்த சத்துரு எடுக்கும் எல்லா திட்டங்களையும் கர்த்தரே முறியடிப்பார். நம் விசுவாசத்தை பாதுகாக்கவும் நம் பரிசுத்த ஜீவியத்தை பாதுகாக்கவும் கர்த்தர் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதை காண்போம். இதுவரை நமக்கு எதிராக நின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் நமக்கு ஆதரவாக மாறும்படி கர்த்தரே சகலத்தையும் புதிதாக மாற்றுவார். சத்துருவால் வரும் பயங்களை நீக்கி மெய் சமாதானத்தையும் சுக வாழ்வையும் காணச் செய்தார். பாவமும் சாபமும் நம்மை தொடராமல் தனது சிறகுகளுக்குள் நம்மை மூடி பாதுகாப்பார். பலவீனமான நம்மை கொண்டே அவர் மகிமையான காரியங்களை செய்வார். நம் உதடுகளை துதியின் அபிஷேகத்தால் நிரப்புவார். ஜெப ஆவியை ஊற்றி தளர்ந்து போன நம் ஜெப ஆவியை பலப்படுத்துவார். இரவும் பகலும் கர்த்தரை துதிப்போம், அவருக்கே சகல கனமும் மகிமையும் கொடுப்போம். ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். திடன் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது பலவீன ஆவிகள் ஓடிப்போகும். பரிசுத்த வேதத்துடன் நேரம் நாம் செலவிடும் பொழுது ஆத்துமாவின் சோர்வுகள் விலகி போகும். ஜெப வீரர்களுடன் சேர்ந்து அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக பாரத்துடன் ஜெபிப்போம். நாம் செய்ய முடியாத ஒன்றை கர்த்தர் ஒருபோதும் நாம் செய்யும்படி கூற மாட்டார். அவர் சொல்வதை கவனமாக கேட்டு அதன்படி செய்யும் பொழுது முழுவதும் வலை போட்டும் ஒரு மீனும் இல்லையே என்று ஏமாற்றத்துடன் கரைக்கு வந்த பேதுருவின் துக்கத்தை மாற்றும்படி மறுபடியும் நீ ஆழத்திலே வலையை போடு என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து பேதுரு படகு நிரம்பத்தக்க மீன்களை பிடித்தது போல நாமும் செயல்பட்டால் எங்கே தலை குனிந்து வாழ்ந்தோமோ அங்கேயே நமது தலையை கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தரை தூஷிப்போர் கர்த்தரை விட்டு வெகு தூரம் செல்லுவார்கள். கர்த்தரை துதிப்பவர்கள் வெகு தூரத்தில் இருந்தாலும் கர்த்தரின் அருகில் கொண்டு வரப்படுவார்கள். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துபவர்கள் இழந்ததையும் திரும்ப பெறுவார்கள். யோபு பக்தனை போல கடைசி நேரத்திலேயும் கர்த்தரை தூஷித்து இடது பக்க கள்ளன் கடைசி வாய்ப்பையும் இழந்து பாதாளத்தில் விழுந்ததை போல இருக்கும் நன்மைகளையும் வாய்ப்புகளையும் இழந்து போவார்கள். கர்த்தரின் வருகை தாமதிப்பது நமது நன்மைக்காகவே. அவர் வருகைக்கு பின் மனம் திரும்பவோ அவரை ஆதரிக்கவோ நேரம் இல்லாமல் போகும். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட புத்தியுள்ள 5 கன்னிகைகள் கதவு அடைக்கப்படும் முன் கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். புத்தியில்லாத 5 கன்னிகைகள் அடைபட்ட கதவை திறக்க தட்டவும் திறக்கப்படவில்லை என்று வேதாகமம் நம்மை எச்சரிக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். வெட்கத்திற்கு பதில் சந்தோஷம் உண்டாகும். நம் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள்
பாகத்தில் சந்தோஷப்படுபவர்கள் அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சதா காலங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும். கடைசி காலத்தில் பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று வேதாகமம் முன் எச்சரித்திருக்கிறது. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தைகளினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் பரியாசம் பண்ணி வேதனைப்படுத்தும் துன்மார்க்கர் அநேகர். கர்த்தரை பரியாசம் பண்ணும் கூட்டமும் பெருகி வருகிறது. இது மிகவும் ஆபத்தானது. மனிதர்களை பரியாசம் செய்து ஒரு வேளை தப்பினாலும் கர்த்தரை பரியாசம் பண்ணி ஒருவரும் தப்பி பிழைத்தது இல்லை என்பது வேதத்தில் பல இடங்களில் எழுதப்பட்டு இருக்கிறது. எருசலேமில் இயேசு கிறிஸ்து சித்திரவதை செய்து பரியாசம் செய்து மகிழ்ந்த பரிசேயரும் அந்நாளில் இருந்த பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கிறிஸ்துவின் மரணத்துக்கு கிபி 70வது ஆண்டில் பேரழிவை சந்தித்தார்கள். 2000 வருடத்திற்கு முன்பு நடந்த செயல் பல தலைமுறைகளையும் பாதித்து வருகிறது. எருசலேமில் ஜனங்கள் சமாதானமாக வாழ முடியாமல் பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். கிறிஸ்துவுக்கு விரோதமாக பேசுவோர், கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புவர்கள், கிறிஸ்துக்கு விரோதமான பாவங்கள் செய்பவர்கள் ஈடுபடுவார்கள். நியாய தீர்ப்பின் நாளில் என்ன செய்ய போகிறார்கள்? தீமைகளை விதைத்து நன்மைகளை அறுக்க முடியாது. கடைசியில் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நம்மை நாமே சோதித்து அறிவோம். நமது பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன மகிழ்ச்சியுடன் கர்த்தரிடம் அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுது நமது பாவங்களை மன்னித்து நமக்கு புது வாழ்வு கொடுக்க கர்த்தர் ஆவலோடு இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குவோம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. தேவனை ஒருபோதும் கண்டது இல்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்து இருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். நமது இருதயங்கள் தேவ அன்பினால் நிரப்பப்படும் பொழுது பிறருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் காணாமல் போகும். நமது இருதயங்களில் தேவ அன்பினால் நிரப்பும் போது பல விரோதம், கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல், பொறாமை, பிரிவினைகள் காணாமல் போகும். அன்பு பிறரை கனப்படுத்துகிறது. அன்பு பிறருக்கு உதவி செய்கிறது. அன்பு பிறருக்கு கர்த்தரிடம் பரிந்து பேசுகிறது. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சிலுவையில் கொடிய வேதனையை அனுபவித்த நேரத்திலும் ஆண்டவர் இயேசு தனது அன்பையே நம் மீது பொழிந்தார். கிறிஸ்துவின் அன்பினால் நாம் நிரப்பப்படுவதே தேவ சித்தமாக இருக்கிறது. நமது குடும்பங்கள், நமது சபைகள் தேவ அன்பினால் நிரப்பப்படும் போது அநேக ஆத்துமாக்கள் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரிடமாக திரும்புவார்கள். சத்துருக்கள் நம்மை தூஷித்தாலும் கர்த்தர் நம் மூலமாக மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார்கள். அவர்களோ வெட்கப்படுவார்கள்.
யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பை அவன் மூத்த சகோதரர்களே அவன் வஸ்திரத்தை உரித்து அவனை அவமானப்படுத்தி அவனை குழியில் தள்ளி இவனுக்கு கர்த்தர் கொடுத்த சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று பரியாசம் செய்தார்கள். அவனை 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலிடம் விற்று போட்டார்கள். யோசேப்பு அடிமையாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தார். குடும்பத்தை விட்டு பிரிந்து போனாலும் கர்த்தரை விட்டு அவர் பிரிந்து போகாமல் அவரை உறுதியாக பிடித்து கொண்டார். அவமானத்திலும் அவர் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினார். கர்த்தர் யோசேப்பை எகிப்திலே பிரதான அதிகாரியாக உயர்த்தினார். நம்மையும் கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து நம்மளை ஆசீர்வதித்து பலப்படுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.